சொல்லுங்க நான் தான் உங்க வினி. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அப்படின வீடியோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கிராஃப்ட் பெயிண்டிங் ஆர்ட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுல ஸ்பெஷலா பிடிச்சது தான் இந்த மினியேச்சர் திங்ஸ். நம்ம எனக்கு என்னோட ட்ரீம் ஒரு ரூமை தான் மினியேச்சர்ல பண்ண போறோம். உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா என்னால நார்மலா தான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரூம் வந்து செட் பண்ண முடியல. ஸோ மினியேச்சர்ல அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு சேலஞ்சாவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களோட ட்ரீம் ஒரு ரூம் வந்து எந்த கலர்ல இருக்கும்னு ஆசைப்படுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் செலகுட்டீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்க ஒரு 100 லைக் போட்டீங்கன்னா இனிமே நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் டிஃப்ரெண்ட் நான் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன். அண்ட் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களோட சில காமிக்கும். இப்போ அந்த வீடியோக்குள்ள போலாம். செலகுட்டீஸ் ஃபர்ஸ்ட் அதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை விட நீங்க பெரிய பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் இதை தூக்கி போடாதீங்க. நம்மளுக்கு அலமாரி அதுக்கு ஒரு பெட் எல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா இது தேவைப்படும். ஸோ தனியாக அந்த சைடு எடுத்து மட்டும் வச்சுக்கோங்க. தென் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த ரூமுக்கு வாலுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு போதும். ஸோ அதுக்கு தான் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணதுக்கு அப்புறமா க்ளூ போட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன். அப்பதான் அது வந்து இழகாம ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி ஒரு சைட்ல வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து கட் பண்ணிருப்போம்ல ஒரு பீஸ், அதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரூம் செட்டப்பே கிடைச்சிருச்சு. இதுல நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸை வந்து நீங்க ஒட்டிக்கலாம். நான் அந்த ஃப்ளவர் டிசைன்ல இருக்க பேப்பர், ஜூட் கிளாத், அதுக்கப்புறமா கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பரை வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். எனக்கு பாத்தீங்கன்னா பேஸ்டல் கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நான் பேஸ்டல் கலர்ஸ் வந்து ஒரு சைடு மட்டும் வாலுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ல இருக்க பேப்பர்ஸை நான் ஒட்டிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் அடுத்து ஜூட் கிளாத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஃப்ளோருக்கு வந்து நான் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். அப்பதான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து வாலுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒட்டிட்டோம். சாரி, பேப்பர்ஸ் எல்லாமே ஒட்டிட்டோம். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோம் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் வாங்கும்போது இல்லைன்னா ஏதாவது ட்ரெஸ் வாங்கும்போது செயின் வாங்கும்போதெல்லாம் கூட கொடுப்பாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு கிடைச்சிச்சு. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை கட் பண்ணி பெட் மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்க கார்ட்போர்ட்ல கூட வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். அது இதை விட கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதையுமே க்ளூ போட்டு ஒட்டினதுக்கு அப்புறமா தென் பெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கிறது மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். தென் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டை வச்சே பாத்தீங்கன்னா பெட்ஷீட் எல்லாமே வந்து நான் செட் பண்ணிட்டு இன்னுமே கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு விட்டுக்கிறேன். அப்பதான் பார்க்க இன்னுமே சூப்பரா இருக்கும். இந்த பில்லோக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் ஃபோம் எடுத்துட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். நான் இன்னொன்னு சொல்ல நினைச்சேன், நீங்க ஃபெவிகால் யூஸ் பண்றதுக்கு பதிலாக க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் ஒட்டுறதுக்கு ரொம்ப எனக்கு டைம் எடுக்குது. ஸோ அதனால நான் வந்து க்ளூ கன் தான் யூஸ் பண்ணேன். அடுத்து பர்பிள் கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோம் ஷீட் எடுத்து இந்த மாதிரி நான் ஒட்டி விட்டுக்கிறேன். பார்க்க பெட்ஷீட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. திருப்பியும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி வச்சோம்ல, அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால ஒயிட் கலர் பேப்பரை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு போ மாதிரியும் பாத்தீங்கன்னா நான் கிளேல பண்ணியிருந்தேன். அதையுமே பாத்தீங்கன்னா அதில் வச்சுட்டேன். இப்போ பார்க்க சூப்பரா பெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல ஒரு லைட் செட்டப் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேம்பு ஸ்டிக் எடுத்துட்டு அதில் 3 நான் கட் பண்ணி எடுத்துட்டு க்ளூ வச்சு இந்த மாதிரி 3 சேர்த்து நீங்க ஒட்டி விட்டுக்கோங்க. தென் இதுக்கு மேல லைட் மாதிரி செட் பண்றதுக்கு நம்ம பாட்டில் ஜூஸ் குடிப்போம்ல, அதுக்கு மூடி இருக்கும்ல, ஸோ அதான் நான் எடுத்திருக்கேன். அதை சுத்தி ஃபோம் ஷீட் ஒட்டிட்டு அதையுமே பாத்தீங்கன்னா க்ளூ போட்டு அதுல இப்படி லைட் மாதிரி செட் பண்ணிட்டேன். அடுத்து என்னோட மேக்கப் டேபிள், அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் ஃபோம் எடுத்துட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரை, அதுவும் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் பேப்பரை நான் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். மேக்கப் டேபிள் இருக்கும்போது மிரர் இல்லாம எப்படி, ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிரர் எடுத்திருக்கேன். இந்த மிரர் பாத்தீங்கன்னா நம்ம குட்டிய மிரர் எல்லாம் இந்த கடையில எல்லாம் விற்பாங்கல்ல, ஸோ அதுல உள்ள மிரர் தான். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா டேபிள் செட் பண்ணதுக்கு அப்புறம் மேல இந்த மாதிரி போ மாதிரி ஒன்று வச்சு விட்டுக்கிறேன். இது கிளேல பண்ணதான். ஸோ மேல இந்த மாதிரி டேப்பும் நான் ஒட்டிக்கிறேன். அப்போ பார்க்க பாத்தீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். அதுவும் பிங்க் கலர் டேப் தான் நான் ஒட்டியிருக்கேன். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பேஸ்டல் கலர்ஸ்ல தான் எல்லாம் பண்ணியிருப்பேன். அப்பதான் பார்க்க நீட்டாவும் சூப்பராகவும் அழகாவும் இருக்கும். இப்போ டேப் ஒட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பார்க்க இப்படிதான் இருக்கு. அடுத்து ஃப்ளோர் பார்க்க ஒரு மாதிரி எம்டியாவே இருந்துச்சு. சரி அதுல ஒரு மேட் போடலாம் அப்படின்ட்டு அதுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர் கிளிட்டர் பேப்பரை ரவுண்டா கட் பண்ணி அதை க்ளூ போட்டு அதுல இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அடுத்து மேக்கப் பண்ணும்போது நின்றுட்டு மேக்கப் பண்ணா கால் வலிக்கும்ல, ஸோ அதுக்கு சேர் ரொம்ப முக்கியம்ல. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபெவிகால் டப்பாக்க மூடி எடுத்துட்டு அதை சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஸோ ஒட்டினதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை
அதையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மேக்கப் டேபிளுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். தென் சைடில் ஒரு செடி மாதிரியும் நான் செட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சரி நம்மள்கிட்ட மேக்கப் டேபிள் தான் இருக்குது, நார்மலாக இந்த புக்ஸு செடியெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் இல்லையே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து க்ளூ கன் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோம் ஷீட்டை நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்கப் டேபிள் வந்து பர்பிள் கலர், இது நார்மல் டேபிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன். அப்போ பார்க்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அந்த டேபிளையும் பண்ணி இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு இதுக்கு மேலே 2 புக்ஸ் மாதிரி வைக்கணும்ல, ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட் அந்த ஃபோம் இருக்கும்ல அந்த ஃபோம் தான் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டில் ஃபோம் அதை சுற்றி இந்த மாதிரி கலர் பேப்பரை ஒட்டினதுக்கப்புறம் பார்க்க பார்த்தீங்கன்னா புக் மாதிரியே இருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 எண்ணத்தை எடுத்து அப்படியே அந்த டேபிளுக்கு மேலே 2 புக்ஸ் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சின்ன ஒரு செடி ஒரு பீட்ஸ் எடுத்துட்டு அதில் ஒரு குட்டியாக ஒரு இலையை மட்டும் பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு ஒட்டி வச்சுட்டேன், பார்க்க செடி மாதிரி இருக்கணும் அப்படின்னு. கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் ஒட்டிக்கிறேன். அப்போ பார்க்க பார்த்தீங்கன்னா இனிமேல் பிளெயினாக இல்லாமல் சூப்பராக இருக்கும். அடுத்து இன்னுமே என்னதோ குறையுதே அப்படின்ட்டு யோசிச்சது தான் சரி ஒரு சின்ன சோஃபா மாதிரி பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஏட்ரை கிளே எடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் பர்பிள் கலரில் வந்து ஒரு சோஃபா நான் வந்து பண்ணேன். குட்டியாக தான் பண்ணேன். நீங்கள் நார்மல் கார்ட்போர்டில் கூட இந்த மாதிரி குட்டியாக ஒரு சோஃபா வந்து பண்ணலாம். நான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஃபோம் கிளே வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோஃபா பண்ணதுக்கு அப்புறமா அதையுமே எடுத்து அதில் வச்சுட்டேன். பட் எனக்கு என்னன்னா இது ரொம்ப அடைஞ்சு போய் ஸ்பேஸே இல்லாதது மாதிரி இருந்துச்சு. ஸோ சைடில் அந்த டேபிள் எடுத்துட்டு அந்த சைடில் சோஃபாவை எடுத்து போட்டுட்டு அந்த புக் மாதிரி இருந்தது டேபிள் மாதிரி செட் பண்ணி மேலே செடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் பார்க்கவும் செம க்யூட்டாகவும் இருந்துச்சு. இப்போ நம்ம என்னோட ட்ரீம் மினியேச்சர் ரூம் செட்டப் நான் பண்ணிட்டேன். என்னோட ட்ரீம் ஒரு மினியேச்சர் ரூம் செட் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையாவே என் மைண்ட்ல இருக்கிறத அப்படியே நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பெரிய ரூமா இருக்கிறது பிடிக்காது, எனக்கு குட்டியாக தான் ரூம் இருக்கணும். அந்த ஸ்பேஸ்ல நான் எல்லா திங்ஸையும் வைக்கணும், அப்போதான் பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு சோஃபா பெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிரர், இந்த செடி, இந்த லைட் செட்டப் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ என்னோட மைண்ட்ல இருக்கிறது இப்படி தான் இருக்கு. இந்த வால் வந்து ஸ்டிக்கர் நான் சம்மந்தமே இல்லாமல் ஏன் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்க வால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வால் செட் பண்ணுவேன். பட் சம்மந்தமே இருக்காது, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா உங்களுக்கு வந்து இந்த பெயிண்டிங் கிராஃப்ட் எல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதே அவங்க ரூமில் வந்து செட் பண்ணலை அப்படின்னு. பட் எனக்கு அது வந்து ஸ்டுடியோ ரூம் தனியாக இருக்கிறதும் பிடிக்கும். இந்த ரூமில் வந்து பெட்டில் வந்து நான் படுத்திருக்க இடத்துலையும் வந்து எனக்கு அந்த இருக்கிறது பிடிக்காது. பட் இப்போ அப்படி தான் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நான் அப்படி இருக்க விட மாட்டேன். ஸோ வேணா சொல்லுங்கள், என்னோட ட்ரீம் வந்து ஸ்டுடியோ ரூம் நான் எப்படி மைண்டில் வச்சுருக்கேன், அதை வந்து மினியேச்சரில் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். பண்ணணும்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் கொடுத்துருங்க, நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணி போடுறேன். இது பார்க்க எப்படி இருக்குது, எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குல்ல? ஓகே செல்லக்குட்டீஸ், நான் அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில்